பைரட்ஸ் ஆஃப் தி கெரிபியன் அட் தி வேர்ல்ட்ஸ் என்ற படத்துல வில் டர்னரை பயன்படுத்தி டேவிட் ஜோன்ஸோட ஹார்ட்டை குத்தி அவரை போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்ப அந்த டச்மேன் கப்பல் தன்னோட கேப்டனை இழந்துடுச்சு. ஆனா டச்மேன் கப்பலுக்கு எப்பவுமே ஒரு கேப்டன் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால வில் டர்னரோட ஹார்ட்டை வெட்டி அந்த பாக்ஸ்குள்ள வச்சு அவரை கேப்டன் ஆகியிருப்பாங்க. அப்போ அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சாபம் நீங்கி அவங்க மனுஷங்களா மாறி இருப்பாங்க. ஆனா அதுவே 5th பார்ட்ல திரும்பவுமே நம்ம வில் டர்னர் அப்பியர் ஆகும்போது அவர் ஒரு மான்ஸ்டரஸ் லுக்ல இருக்கிற மாதிரி இருப்பாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதுக்கு காரணம் அந்த கப்பலுடைய சாபம் தான், ஃபிளையிங் டச்மேனோட சாபம். இந்த கப்பலோட கேப்டனோட வேலையை கடல்ல இறந்து போறவங்க லேண்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. டேவிட் ஜோன்ஸோட லாக்கர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மாட்டிக்கிறவங்களை காப்பாத்தி இறந்தவர்கள் உலகத்துக்கு கொண்டு போய் விடுறது தான் இந்த டச்மேன் கப்பலுடைய கேப்டனுடைய வேலை. இந்த வேலையை ஒருவேளை அந்த கேப்டன் செய்யல அப்படின்னா அந்த கேப்டனும் அந்த கேப்டனோட க்ரூ மெம்பர்ஸும் எல்லாரும் சாபத்துக்கு உட்படுத்தப்படுவாங்க. என்ன சாபம்னா அவங்க எல்லாரும் மான்ஸ்டர்ஸா மாறிடுவாங்க. அந்த கேப்டனோட வேலை என்ன தெரியுமா ஜாக்? இறந்தவங்களோட ஆன்மாக்களை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இல்லனா டேவிட் ஜோன்ஸ் மாதிரி ஒரு மாதிரி அலையணும். என்ன முகத்துல என்னென்னவோ தொங்கும். டேவிட் ஜோன்ஸுக்கு அந்த கப்பலோட கேப்டன் வேலை பார்க்கலாம் பிடிக்காது. கலிப்சோ அவரை ஏமாத்தினதுக்கு அப்புறம் இந்த கடலை ரசிச்சுக்கிட்டு கடல் பிரயாணங்கள் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்போ அந்த கடல்ல இறந்து போறவங்க யாராச்சும் லேண்ட் ஆஃப் டெத்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா டேவிட் ஜோன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. அந்த இடத்துல இருந்து நீங்க சாக போறீங்களா இல்ல என்னோட கப்பல்ல வந்து வேலை பாக்குறீங்களா அப்படின்னு. அண்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டேவிட் ஜோன்ஸோட கப்பல்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க க்ரூ மெம்பர்ஸா பாக்குற எல்லாருமே இந்த மாதிரி கடல்ல இறந்து போனவங்க தான். பூட்ஸ்ட்ராப் வில் டர்னரும் கடல்ல தான் இறந்து போயிருப்பாரு. அதனாலதான் டேவிட் ஜோன்ஸ் கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அந்த வேலையை பார்க்கலனா நம்ம மான்ஸ்டரா மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வில் டர்னருக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை அவர் கரெக்டா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் மான்ஸ்டராலாம் மாறி இருக்க மாட்டாரு. ஆனா அவர் மூஞ்சில பாசிலாம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவர் கடலுக்குள்ள தானே வாழ்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட உடம்போட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அது ஜஸ்ட் பாசி தான். அவர் ஸ்டில் அந்த நேரத்திலையும் மனுஷனா தான் இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் அந்த ரூல்ஸை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு.